எப்படி இந்த அபண்டன்ஸ்ல வாழ்றது, எப்படி இந்த ப்ராஸ்பரிட்டில வாழ்றது? ஒருத்தங்க செல்வந்தனா இருக்கிறானா அவனுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, அவனுக்குன்னு சில குணநலங்கள் இருக்குது, அவனுக்குன்னு சில ஹாபிட் இருக்குது. சும்மா ரிச்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ரிச்னஸ் பழக்க வைக்கிறார். ரிச்னஸ்ல வாழ தேவனே ட்ரெயின் பண்றார் நம்மள. சிலர் நினைச்சுக்கிட்டாங்க செல்வம்னா பணம் 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 அப்படிங்கிறது போல நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அதற்கென்று சில குணநலங்களும், அதற்கென்று சில பழக்கங்களும், அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அதை கடவுள் கொண்டு வரார் முதல்ல. ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாலே மீதி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்க பணம் தரோம்னா நான் பணத்தையே போடுறதா, எத்தனை நாளைக்கு போடுறது? அப்படியே போட்டே இருக்க முடியாது. உங்களுக்குள்ள உங்க குணத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க பழக்க வழக்கத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க இருதயத்துல கொஞ்சம் வேலை செய்வார். அப்படி செய்யறதின் விளைவாக இந்த பொருள் உலகம் உங்களுக்கு வந்து சர்வ் பண்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பண உலகம் உங்களுக்கு வந்து வேலை செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பணநிலைக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் இருக்காம்ல. ஆமென். ரெண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு, ரெண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்படி இப்படி மாங்குன்னு போடுறதுனாலே பெரிய ஆள் ஆகுறது இல்ல. உங்க மனநிலை கரெக்ட் ஆகும்போது உங்க பணநிலையை தேவன் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த பயிற்சியில எடுத்துக்க விரும்புறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். ஹalleluya. ஏராளத்தின் தேவனை, சம்பூரணத்தின் தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். ஆகையால் உங்களுக்கு குறைவில்லை, தட்டுப்பாடு இல்லை, பஞ்சம் இல்லை என்று நான் சொல்லுகிற இந்த காலை வேளையில அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியா வந்திருக்கிறீங்க. தூர இடத்துல இருந்து ஆர்வமா தேடி வந்திருக்கீங்க. ஆன்லைன்ல எத்தனையோ பேர் எத்தனையோ நாடுகள் இருந்து ஆசையா அதை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், நீ காலையில சொன்ன தேவையானது ஒன்று. நீ காலையில தான் பேசணும். ஒரு விஷயம் எப்படி எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்குது, நீ காலையில பேசணும். நான் சொல்றேன், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. ஆமென். இதை வந்து ஏதோ ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ரொம்ப ஆழமா அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுங்க. வாழ்க்கை இப்படி இருக்க முடியுமா? ஒரு குறைவும் எனக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்க முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? அப்படிலாம் வாழ முடியுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. நான் சொல்றேன், எத்தனை பேர் அப்படி வாழுகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்குது. ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கிட்ட போனா, இயேசுவின் வெளிச்சங்களுக்குள்ளாக நின்று நாம் பார்த்தா அப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் அந்த வாழ்க்கை சாத்தியமே. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் தேவன், என் தேவன். எந்த கடவுளை பத்தி நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல தேவனை எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், என் தேவன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம். ஆமென். உங்கள் குறைவுகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை எல்லாம். நீ காலையில தரித்திரத்தை உடைச்சிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல பற்றாக்குறையை உடைச்சிட்டு இருக்கிறோம், இல்லாமையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையின் குறைவுகளை உடைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் அந்த வேலையை செய்து, அந்த வார்த்தை நீ காலையில சூடா உங்களை நோக்கி அனுப்பப்படுகிறது. அது என்ன? உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறார்.
ஆமென். ஆங்கிலத்தில் போடுகிறது, and my God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. Amen. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். நல்லா சொல்லுமா அந்த வார்த்தை, என் தேவன். இந்த சபைக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப மனப்பாடமா தெரியணும். அதனால சொல்லுங்க, என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தோம்? உங்கள் தேவன் யார்? ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். செல்வந்தர்களை உருவாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். செழிப்பின் தேவனாய் இருக்கிறார். He is the possessor of heaven and earth. அதனால உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தேவனை பார்த்தான்? செல்வத்தின் தேவனை பார்த்தான், நிறைவின் தேவனை அவனை பார்த்தான். அதனாலதான் அவனும் அப்படி வாழ்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் வாழ போறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்பனா உங்க தேவன் என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் தேவனா இருக்கிறார். அவர் பற்றாக்குறையின் தேவன் அல்ல, இல்லாமையின் தேவன் அல்ல, அவர் நிறைவின் தேவனா இருக்கிறார். ஆமென். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைவை எல்லாம். கேளுங்க, ஏதாவது குறைவு இருக்கா? ஏதாவது குறைவு இருக்கா? அதான் நிறைய இருக்குது அப்படிங்கிறீங்களா? உங்கள் குறைவை எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குறைவை எல்லாம். மறுபடியும் சொல்லுங்க, உங்கள் குறைவை எல்லாம். உங்கள் குறைகளின் சிலவற்றையா, உங்கள் குறைகள் எல்லாவற்றையுமா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க குறைவை எல்லாம். உன் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு உரிமையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வாழ்க்கையை நிச்சயமா நீங்க வாழ்வீங்க. ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க, ஒரு குறைவும் எனக்கு இல்லை, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுகிற நாள் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஒரு சில இது அங்க அங்க நிறைவா இருக்குது, சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்டு தன் வீட்டில் இருந்த எண்ணெயை வார்த்தவள் இவ்விதமாய் சொன்னா, எல்லா பாத்திரமும் நிரம்பிடுச்சு. பாத்திரம் இல்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன இல்லைன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வைக்கிற அந்த பாத்திரம், ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு திட்டங்கிறது ஒரு பாத்திரம் மாதிரி. வச்ச எல்லா பாத்திரமும் நிரம்பும். ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில்கள் வரும். எதிர்பார்த்த சகல காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த கால வேளையில. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிட்டார். கொஞ்சம் அப்படி இந்த கடவுள் அவருடைய வார்த்தையின் அந்த சிந்தனைகளுக்கு நம்ம திரும்பணும் பாருங்க. வழக்கமாக இப்படி சொல்ல முடியாது. இல்லைங்க, ஒரு 4-5 பாத்திரம் எம்டியாவே இருந்தது, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுத்துருவாரா, எல்லாரும் ப்ராஸ்பரிட்டியில் வாழ்வாங்களா கேள்வி கேட்குறாங்க. எல்லாருக்கும்லாம் அது நடக்காது பிரதர். படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், படித்தவனுக்கு நடக்கும். நீ யார் கிராமத்துலேருந்து வருது, அப்போ உனக்கு நடக்காது அப்படின்ட்டாங்க. ஐயா, வச்சு பாத்திரம் என்னன்னு தெரியல, குத்துச்சட்டி இருக்குது, குடம் இருக்குது, செம்பு இருக்குது, அடி வாங்கின செம்பு இருக்கு. இந்த அம்மா எல்லா வீட்லயும் போய் கேட்டு வாங்கினாங்களே, எல்லா பாத்திரமும் ஒரே மாதிரி இருந்ததா? வேற வேற மாதிரி இருந்தது, வேற வேற சைஸ்ல இருந்தது, வேற வேற மாதிரி இருந்தது. ஆனா எண்ணெய் புறப்பட்டது, அது எல்லா பாத்திரத்தையும் நிரப்பினது. எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிச்சு, எல்லா பாத்திரத்தையும் ஃபில் பண்ணுச்சு. ஆமென். இன்னைக்கு காலையில கூட இந்த வார்த்தையை, உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கோங்க. உங்களை நிரப்பித்தான் அனுப்புவா, நீங்கள் நிறைந்துதான் வாழ்வீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பினதுன்னு கூட சொல்லல. என்ன சொல்றான்? அடுத்த ஸ்டேஜ் இது. நிரம்புமான்னு உலகம் கேக்கு, கடவுள் சொல்றாரு வழியும். அந்த வழியிறத பிடிச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த வழியிறத பிடிக்கிறதுக்காகவே சில பேர் வருவாங்க. நீங்கள் நிரம்புவது மட்டுமல்ல, நீங்கள் நிரம்பி வழிவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கால வேலையில். ஹல்லேலூயா. நிரம்புவோமாங்கிறதே கேள்வி. ஆனா அவர் சொல்றாரு நிரம்பி வழிவ. கொஞ்சம் பேர் என்னங்க சில பார்த்தீங்கன்னா வலிஞ்சு சிந்த வேண்டாம், சிந்தி வேஸ்டா போயிடக்கூடாதா, அதை கொஞ்சம் பேர் வந்து பிடிச்சிட்டு போட்டோம். ஆமே, அதை கொஞ்சம் பேர் வந்து எடுத்துட்டு போட்டோம். சில பேர் வந்து அதை எடுத்து அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். ஆமே.
மேஜையில் இருந்து சிந்தும் துணிக்கைகளை சிலது என்ன பண்ணுது, சாப்பிடுது. நான் சொல்றேன், உங்க மேஜை நிரம்பி தான் இருக்கும். உங்க சட்டியில பறன்ற சத்தம் கேட்காது, கரெக்ட் புருக்குன்னு. அப்படின்னா என்ன, அடி ஆழத்துக்கு போயிட்டாங்க, ஆழத்திலே வலையை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சிலர்லாம் டெய்லி ஆழத்தில் போய் போடுறது தான், ஒரே சத்தம் சொரட்டு சொரட்டுன்னு. அந்த சத்தம்லாம் நம்ம கேட்காது, இனிமே அப்படியே சிந்தும். இனி மீதி வரும், இனி மிச்சம் எடுப்பீர்கள், இனி மீதம் எடுப்பீர்கள். ஆமென். எல்லாருக்கும் திருப்தி சாத்தியமா? எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட முடியுமா? இயேசுவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்த மக்களை குறித்து, அவர்கள் தேவையை அவர் சந்தித்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர் கொஞ்சம் பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி, என்ன பண்றது, ஹெவன்ல சப்ளை கம்மியாகி போச்சு. யார் 10 பேருக்கு மட்டும் இல்லையா, சரி 10 பேருக்கு மட்டும் வேற ஏதாவது வசதி பண்ணுங்க, அப்படி சொல்லல. எல்லோரும் சாப்பிட்டு, எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு. இந்த நான் சொல்ற இந்த ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். நான் சொல்ற இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். மனசுல ஏத்திக்கிட்டே வாங்க. ஏத்த ஒண்ணு வெளியில ஏறிக்கிட்டே இருக்கும், வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தரித்திரம், அதுக்கு பேர் இல்லாமை, அதுக்கு பேர் பற்றாக்குறை. அது உங்க வாழ்க்கையின் எல்லை விட்டே போறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திருப்தியும் அடைவோம், மீதமும் எடுப்போம். நல்லா சொல்லுங்க, திருப்தியும் அடைவேன், மீதமும் எடுப்பேன். ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்து இவ்விதமாக இருக்கும். வாயை கட்டி வைத்த கட்டி நோ, இது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படிங்க இந்த வீட்டை கட்டினீங்க? வாயை கட்டி வைத்த கட்டி தான். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து அதை ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? வாயை கட்டி வைத்த கட்டி, இது எங்க இருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல. ஆனா வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு, எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். கடவுள் உங்களை திருப்தி அடைய வச்சு மீதமும் எடுக்க வைப்பார். சிலர் பார்ப்பாங்க, திங்குக்கு ஒன்றும் மிஞ்சாது போல, என்ன மாதிரி தின்னுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நல்லா திம்ப, நல்லா சாப்பிடுவ, மீதமும் இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னை பிளஸ் பண்ணும் போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்ப பாருங்க, இதை ஆழமா பேசிட்டு இருக்கிறோம், இதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? உங்கள் குறைவுகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லா குறைவும் நிறைவாயிடும். ஒரு நாள் நீங்க சொல்வீங்க, குறையவே இல்லைன்ட்டு. ஒருத்தர் சொல்றாரு, அப்படிலாம் கடவுள் வைக்க மாட்டாருங்க, ஏன்னா அந்த மனுஷன் ஏதாவது குறைவு இருந்தாதான் அவரை தேடுவான் அப்படிங்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. கடவுள் உங்களை குறைவு இல்லாமலாம் என்ன பண்ண மாட்டாரு, வைக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு குறைவை உங்களுக்கு வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த குறைவு இருந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்களா, அவரை தேடுவீங்களாம். இப்படிதான் ஒரு சர்ச்சில் ஒரு டெலிவரன்ஸ்க்காக ஒரு சகோதரி கூட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் பேய் ஓடி இருக்கிறார், பேய் ஓடி இருக்கு. அவர் சொல்லிடுறாரா, மொத்தம் 7 பேய், இப்போ 2 தான் ஓட்டிருக்கோன்னு 5 இருக்கு, வாரம் வாங்க ஒன்று ஓட்டுறேன் அப்படின்னாராம். இன்ஸ்டால்மெண்ட்ல டெலிவரன்ஸ், இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாத்தையும் என்ன பண்றேன், மாத்தி விடுறேன். ஏன்னா இவருக்கு என்னன்னா, மொத்தமா ஓட்டிட்டோம்னா அடுத்த வாரம் வர மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம், பகுதியா கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டுவோங்கிற மாதிரி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அப்படிதான் நினைக்கிறாங்க. மொத்தமா கொடுத்துட்டாருன்னா ஏதாவது இவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. பேதுருடைய போட்டை அப்படியே நிரப்புனாரு. படகு அமிலத்தக்கதா, எல்லாம் சொல்லுங்க, படகு. நான் பேசுறதெல்லாம் பொண்ணை விட வெள்ளியை விட உயர்ந்த வார்த்தைகள். இதை கொஞ்சம் பேசுங்க நீ காலையில். எல்லாம் சொல்லுங்க, படகு அமிலத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய். எல்லாம் சொல்லுங்க, படகு அமிலத்தக்கதாய், வலைகள் கிளியத்தக்கதாய், மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உங்க பிசினஸ் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அமிலத்தக்கதாய், நிரம்பத்தக்கதாய், மிகுதியான ஆர்டர்ஸ், மிகுதியான கிளைம்ஸ், மிகுதியானதை நீங்கள் பிடிப்பீர்கள். அவனே ஒரு பிசினஸ் மேன் தான், ஒரு ஃபிஷர்மேன் தான். ஆனா அந்த கேட்ச் அவனுக்கு பிரமிப்பு கொண்டு வந்தது. அல்லேலூயா.
கடவுள் உங்க கூட வரும்பொழுது நீங்க ஒரு ரிசல்ட்டை போட்டு வச்சிருப்பீங்க, கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, சரி இன்னைக்கு கணக்குக்கு இப்படி வரும்ட்டு. ஆனா அவர் வார்த்தையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கு அப்படி வராது. அது எப்படி வரும்னா, உங்களுக்கே பிரமிப்பு உண்டாகிற மாதிரி ஒரு கேட்ச் அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கே பிரமிப்பு வர்ற மாதிரி ஒரு கேட்ச் அவர் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான மீன்களை. இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், மிகுதியான ஆர்டர்ஸ், மிகுதியான வாய்ப்புகளை நான் பிடிப்பேன், நீங்க பிடிப்பீங்க. ஆமென். கொஞ்சோல கிடைச்சா போதுமா? கடவுளுக்கு அந்த வார்த்தைலாம் கிடையாது. கடவுள் மிகுதியின் கடவுள். என் தேவன், என் தேவன். அந்த தேவன் யார்? அது கரெக்டா பார்க்கணும். இஸ் a rich God, is not a poor God. அவர் தரித்திரத்தின் கடவுள் அல்ல. அவர் எப்படி பண்றாரு பாருங்க. அவர் ஒரு போட்ல உட்கார்ந்தா அங்க என்ன போட்டிருக்குது? கிழியத்தக்கதாய், கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் போடுங்க அதே இதுல. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஆமென். ஐயோ, நான் பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, பெற்றுக்கொண்டதெல்லாம் எங்க இறக்குன்னே தெரியல, அதுக்காகவே படகு தேவைப்படுது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அவர் உங்களை நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆர்டர்ஸ் எல்லாம் என்னாலேயே முடியல, இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, வர்ற கிளைண்ட்ஸை என்னாலேயே மெயின்டைன் பண்ண முடியல, நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு அள்ளி கொடுக்கிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்வீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்குறாங்க, உங்க சபை உங்க ஊழியெல்லாம் ஏன் நிரம்புது? திருச்சிக்கு போயிருந்தேன் பாருங்க, அந்த அனுபவங்கள் விவரிக்கவே முடியாத அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கொஞ்சம் சொன்னேன், இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் தேவனுடைய மகிமை அந்த இடத்த மூடினது. அது மட்டும் இல்லை, ஜனங்களால் தேவன் அந்த இடத்த நிரப்புனாரு. நிரப்புனது மட்டும் இல்லை, மகிமை மூடிச்சுன்னா என்ன ஆகும்? பொண்ணு வெளியில் வரும். ஆமென். ஒரு பை ஃபுல்லா. அதான் அன்னைக்கு ஜெசுதாத்தா வந்து கையில் ஒரு கெட்டு கொடுத்தாங்க, ஒரு பண்டல் கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், தாத்தா இவ்வளோ நாள் பண்டல்லே இருக்க போறீங்க, காலத்தை பார்த்தா தாத்தா எல்லாருக்கும் அதான் சொல்றது, கவலைப்படாதீங்க அடுத்த முறை பை அப்படின்னாரு. அதே மாதிரி பை ஃபுல்லா, சும்மா இல்லைங்க, அட்டல மூட்டை தான். அவர் சொல்ற நெக்ஸ்ட் டைம் மூட்டை. இதெல்லாம் சும்மா இல்லை பாருங்க, என்ன சொல்றமோ அதை அப்படியே தேவன் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒண்ணு கூட கீழே விழ மாட்டுக்கு பாருங்க. ஜனங்கள் விடுதலை அடைஞ்சார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வரும்போது பொன்னோடு வெள்ளியோடு விலையுறந்த காரியங்களோடு புறப்பட்டு வரும்படி செய்தார். ஆமென். அவ்வளவு மகிமையான காரியங்களை செஞ்சாருப்பாங்க. ஏன் எங்கேயும் நிறைவை பார்க்கிறோம்னா, நிறைவின் தேவனை நாம் பார்க்கிறோம், அவருடைய நிறைவின் வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோம், அவருடைய நிறைவின் வார்த்தைகளை எப்பொழுதும் பிடித்துக் கொள்கிறோம், அதையே பேசுறோம். அதனாலதான் உங்களுக்கு அதை சொல்லித்தரோம். நிரம்புமா எனக்கு கிடைக்குமானா இல்ல, உங்க போட்டும் நிரம்பும். செய்கை காட்டி பக்கத்து போட்டையும் நிரப்புற அளவிற்கு தேவன் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் பேசுறது தேவனுடைய செயல்களை இந்த காலையில பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேருக்கு. இப்படிலாம் ஆகுமா இந்த தரித்திர உலகத்துல? அன்னைக்கு ஒரு வாலிப தம்பி, நம்ம சபையில் இருக்கிற தம்பி, அவங்க காலேஜில் படிக்கிற பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பசங்க சொல்லியிருக்கிறாங்க, டேய் ஏதோ படிக்கும், நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமாடா அப்படின்னு இருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், நான் வேலையை தேடலடா, கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சிந்தனை எப்படி உயருது பாருங்க. அதனாலதான் பாருங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து உட்கார்ந்து கேட்கணும். சும்மா டிகிரியை வாங்கிட்டு இப்படி டிகிரி காப்பி தான் போடணும். சில நேரத்தில் அதுக்கு கூட யூஸ் ஆக மாட்டேங்க அந்த டிகிரியை வச்சுக்கிட்டு. ஆனா தேவனை குறித்த அறிவு இருக்கும்னா பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக, பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எழும்புவீர்கள். ஆமென். ஐஸ்வர்யங்கிறது அதுக்குள்ள இல்ல, வெற்றிங்கிறது அதுக்குள்ள இல்ல. தேவனை குறித்த மெய்யான அறிவு ஜெயத்தை தருகிறது, வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெருக்கத்தின் தேவன், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். ஆமென்.
நிறைஞ்சு வழிய பண்ணுகிற தேவன், எடுத்து பக்கத்து போட்டுக்கு கொடுக்கிற அளவிற்கு உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் நிஜங்க. பைபிள் ஃபுல்லா அபண்டன்ஸ் பேசுது, நிறைவை வேதாகமும் பேசுகிறது. அததான் கொஞ்சம் நம்ம கேட்கணும். நிறைய பேர் ஏன் அப்படி வாழலைன்னா அப்படி கேட்கல. நீங்க கேட்காத வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. முதல்ல இப்ப காதுகளால் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சீக்கிரம் கையில் அது மிதக்கிறத பார்ப்பீங்க, கையால் அதை தொடுவீங்க, கையால் அதை தொடுவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் காதால் கேட்கிறதை என் கண்களால் காண்பேன், என் கைகளால் ஏந்துவேன். மறுபடியும் சொல்லுங்க, என் காதுகளால் கேட்பதை என் கண்களால் காண்பேன், என் கைகளால் ஏந்துவேன். ஆமென். வார்த்தை வார்த்தையாகவே இருந்தது. வயசான தாத்தா சிமியோன் அவர் சொல்றார், அவருக்கு தேவன் சொல்லிட்டாரு, கண்டிப்பா அந்த வார்த்தையை நீ என்ன பண்ணுவ, பாப்ப. இப்ப சின்ன குழந்தை இயேசு மாம்சமாகி இப்ப தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். இப்பொழுது சிமியோன் இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தை இப்பொழுது மாம்சமாக இருக்கிறது. இப்ப கையில ஏந்தி சொல்றான், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, என் கைகள் அதை ஏந்தி கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க நம்பி கொண்டிருக்கிற, பேசி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கண்ணால பாப்பீங்க, கையால ஏந்துவீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும். டிக்ளேர் பண்ணுங்க இந்த கால வேளையில, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும், என் கை அதை பிடிக்கும், என் கையால ஏங்குவேன். தாத்தாக்கு சொல்லிட்டாரு, அவரை பார்க்குற வரைக்கும் நீங்க போக மாட்டீங்கன்ட்டு. தாத்தா போற மாதிரியே இல்லை, உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா வார்த்தை உண்டாயிடுச்சு தாத்தாக்கு, தேவ வார்த்தை உண்டாயிடுச்சு. அவரை நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. இப்போ கையில ஏந்திட்டார் அந்த வார்த்தையை. இப்ப சொல்றாரு, உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. எல்லாம் சொல்லுங்க, கண்டதே. ஆமென். முதல்ல கேட்டார், அதற்கப்புறம் கண்டார், அதுக்கப்புறம் அதை அப்படியே கையில ஏந்தும்படி தொடும்படியாய் அந்த வார்த்தை அவர்களுக்கு சமீபமான வார்த்தையாக மாறி போனது. ஆமென். இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அபண்டன்ஸை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நிறைவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்க கற்பனையிலையும் எட்ட முடியாத மிகப்பெரிய நிறைவுக்குள்ளாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு செல்கிற நாட்கள் இப்போதே துவங்கி இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் அப்படிதான் பேசுறார். ஓவர்ஃப்ளோ பத்தி தான் பேசுறார், வழிந்தோடுறத பத்தி தான் பேசுறார், பற்றாக்குறையே இல்லாம வாழ முடியுங்கிறத குறித்து தான் தேவன் என்ன பண்றாரு, பேசுகிறார். அப்ப தாவீதை போல நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். நான் எதுலையும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எந்த தாழ்ச்சியும் எனக்கு கிடையாது, எந்த பற்றாக்குறையும் எனக்கு கிடையாது, எந்த குறைவும் எனக்கு கிடையாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வழிகிறத பார்த்தா கொஞ்சம் பேர் வழிவாங்க. ஹலோ, வழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீனும் வா, வந்து யார் அப்படின்னு கூட்டு வர போறீங்க. இப்படி வழிஞ்சுக்கிட்டே இருக்காத, நீனும் வா. அங்க போனா உனக்கும் வழிகிறது எப்படிங்கிறத நீ கேட்க முடியும். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் ஒரு காட்சி பொருளை போல ஒரு பிரம்மாண்ட பிக்சராக தேவன் உங்களை வைக்கிறார். உன் ஒளியின் இடத்திற்கு எல்லாம் ஓடி வருவாங்க, ராஜாக்களும் மந்திரிகளும் ஓடி வருவாங்க, திரளான ஜாதிகள் வருவார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவும் காணும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே எல்லாம் நடக்குங்க. ஆமென். சும்மா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டுல, நீங்களும் சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டுல, இது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஃப்ரேஸையா எடுத்து மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டே வரோம், ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து உள்ள போட்டே வரோம். எல்லா பாத்திரமும் என்ன பண்ணுச்சு, எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சா, என்ன பாத்திரம் தெரில, என்ன சைஸ்ன்னு தெரில, எந்த அண்டான்னு தெரில, குண்டான்னு தெரில, வெள்ளி பாத்திரமான்னு தெரில, பித்தளை பாத்திரமான்னு தெரில, ஆனா எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிட்டாரு. ஆமென். இங்க வந்திருக்கிற நீங்க பல சைஸ்ல இருக்கிறீங்க, பல பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீங்க, பல வகையான பாத்திரம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது. ஆனா நான் சொல்றேன், ஒன்னும் வெத்து பாத்திரமா இருக்காது, ஒரு பாத்திரமும் வெத்து பாத்திரமா இருக்காது. எல்லா பாத்திரமும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களால் நிரப்பப்படும் என்று இந்த காலையில சொல்லுகிறேன்.
ஆமென். உங்களை நிரப்பும்படியாக அவர் வந்தார். அந்த நிறைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நேரத்தில் இது இப்படி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது, கையில் தொடக்கூடியதாக இருக்குது, அப்படி எடுத்து கொடுக்கக்கூடியதாகவும் மாறி இருக்குது. உங்களுக்கும் அப்படி ஆகும். 100% இந்த சபையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில 100% அதை நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதனால நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொற்காலங்கள், பொற்காலம், பொற்காலம். ஆமென். இதெல்லாம் பேசுறது இல்லை நிறைய பேர், வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கடைசி காலம் வந்து விட்டது சகோதரனே, இப்போ வேலைக்கு போவாத. கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது, சோத்த திங்காதப்போ. கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது பேசிட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து. கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? அன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. அப்பவுமே எழுந்து நின்று இதே பிரசங்கம் தான் பண்ணியிருக்காங்க. என்னையா இது நடக்குது? அது ஒண்ணும் இல்லை, கடைசி நாட்களிலே அப்படிங்காங்க. எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி நாளா? எது புரியுது? பாவம் நீங்களாம் சில பேர்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க பாக்கியவான்கள். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். உங்களுக்கு அழிக்க வேண்டியதே இல்லைல்ல. இப்போ புரிஞ்ச ஆளுக்கு தான் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ தெரியலன்னா நீங்க பாக்கியவான். இப்போ தெரிஞ்ச ஆளுக்கு தான் ரொம்ப குழப்பம். அவங்களெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தெளிய வைக்க வேண்டியது இருக்குது. தெளிய வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் தெளி ஊட்ட வேண்டியது இருக்குது அப்பப்போ. அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அன்னைக்கே அப்போஸ்தலர் 2:17 போட்டுறாங்க, கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, 1ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்த போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எல்லாத்தையும் நிரப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பமே என்னதான் சொன்னாங்க? கடைசி நாள் ப்ரோ, லாஸ்ட் டே அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன், திருச்சி மீட்டிங்கில் கூட சொன்னேன். இயேசு கண்டிப்பாக வர்றார், நான் நம்புகிறேன். ஆனால் எப்போ வராருங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய தெளிவு இருக்கு. எப்போ வருவார் தெரியுமா? சபைலாம் வேற ஒரு லெவலில் இருக்கும், அப்படின்னா இப்போ வருவார். ஆமென். சபை மகிமை பொருந்தியதாக இருக்கும். ஆமென். மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்காது, மகிமை பொருந்தினதாக இருக்கும். மணவாட்டி மாதிரி இருக்கும், மாவாட்டி மாதிரி இருக்காது. அது வேற லெவலில் அது இருக்கும். ஆமென். அப்படியே நடந்து போனா அந்த பொண்ணு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி சபை இருக்கும். சில பேர் ஓரக்கண்ணால பார்ப்பாங்க, அந்த மாதிரி சபை இருக்கும். அந்த நாளுகளை தான் மணவாளன் இறங்கி வருவார். அது வரைக்கும் வரமாட்டார் ப்ரோ. இப்போ ஆடி தள்ளுபடி மாதிரி இருக்கு. வேண்டாம், ஆடி தள்ளுபடிலாம் எனக்கு வேண்டாம். என் ரத்தத்தை சிந்தி நான் உருவாக்குன சபை மகிமை உள்ளதா இருக்கும். உலகமே பார்த்து பொறாமப்படுற இடத்துல சபை வருங்க. சட்டமன்றம்லாம் டம்மியா இருக்கும், சபை மண்டலம் வேற லெவல்ல இருக்கும். ஆமென். ஆட்சியை நம்ம நடத்துறோமா அவங்க நடத்துறாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷனே வரும். அந்த மாதிரி நாளுகள் தான் அவர் வருவார். அது வரைக்கும் வெயிட்டிங். ஆமென். நீ நினைக்கிற மாதிரி இதோ வருகிறார், செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துருவார். இவங்க ரொம்ப சந்தோஷம், பிரதர் வந்துருவாரா உறுதியா? ஏன்னா புதன்கிழமை காலையில் ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, செவ்வாய்க்கிழமை வந்துட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க பிரதர், வந்துருவார்ல, கண்டிப்பா வந்துருவாருங்க, அடையாளங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்படியே சொல்லி 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 கடன்காரங்கிட்ட வாங்கினது தான் மிச்சம். அந்த நாளெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க. வேற மாதிரி மகிமை உள்ளதா மாற்றுவார் உங்களை. சபைன்னா என்ன? இந்த கட்டிடத்தில் உங்களை மகிமை உள்ளதா மாற்றுவார். ஆமென். நீங்க வாழ்வீங்க. நீங்கள் நிறைவுகளோடு இருப்பீர்கள், பரிபூர்ணத்தோடு இருப்பீர்கள், சம்பூர்ணத்தோடு இருப்பீர்கள். சில பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்வீங்க. அப்படி வாழ்வதை பார்த்து ஆச்சரியமும் அதிசயமும் எங்கும் உண்டாகும். நான் சொல்றேன், மணவாளன் வருவார். ஆமென். இயேசு வருகிறார். ஆமென்.
எப்போதுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் காரியம். அப்போ வேதாகமம் முழுவதும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நிறைவான வாழ்க்கை சாத்தியமான்னு கேட்குறாங்க. கடவுள் சொல்கிறார், நிரம்பி வழியுங்கிறார். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம், எல்லா குறைவும் நிறைவேற்றிடுவாருங்க. எல்லா குறைவும் நிறைவேற்றுவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் போடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்க. இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். ஏன்னா சிலர்லாம் அப்போ தான் இறங்கும் ஆழமா. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் இருக்க முடியுமா? ஒன்றில் கூட குறை இல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய். இப்போ சில சொல்லுவாங்க, இப்படிலாம் கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணி ஏமாத்துவாங்க, அப்படிலாம் குறைவே இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம பரலோகத்துக்கு போவோம், அங்கே தான் குறைவே இருக்காது அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது உங்க பைபிளில் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்க. இப்படித்தான் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ் வந்திருப்பார்கள் அப்படிம்பாங்க. அப்போ நீங்களாம் என்ன பாவர்ட்டி ப்ரீச்சரா? வறுமையிலையும் பற்றாக்குறையிலும் வாழ்ற இந்த இந்திய தேசத்திற்கு இது போல சிறந்த சுவிசேஷம் வேறு எதுவும் இல்லை என்று நான் நம்புகிறேன். 100க்கு 100% நம்புறேன். அந்த கன்விக்ஷன்ல தான் பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். பரலோகத்துக்கு போவோம், எல்லாம் நிறைவாயிடுவோம் அப்படின்னு சொல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். அப்பனா ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. முதல்ல வாழ்றீங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல பாசிபிலிட்டியா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இட் இஸ் பாசிபிலிட்டி. அதுக்கு சாத்தியம் இருக்கா? நீங்க கடல்ல இருந்து வெளியே வந்து நாளைக்கு கொஞ்சம் பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த பாசிபிலிட்டி நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு வாடகை கூட கட்ட முடியாம இருக்கிற நீங்க கொஞ்ச நாள்ல சொந்தமா அற்புதமான ஒரு வீட்டை நீங்க கட்டுற அளவுக்கு நீங்க வருவீங்க. அந்த பாசிபிலிட்டியை நீங்க நம்புறீங்களா? ஆமென். இன்னைக்கு கொஞ்சமா ஏதோ சின்னதா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்குது. ஆனா நாளைக்கு அந்த வேலை வியாபாரமா பிசினஸா விருத்தி அடைந்து சில பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்க மாறுவீங்கிற பாசிபிலிட்டி நீங்க நம்புறீங்களா? அதுதான் விஷயமா இருக்குது பாருங்க. முதல்ல அது சாத்தியமா? சாத்தியமே இல்லைன்னா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் இது வந்து இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ, யாருக்கோ நடக்கும் அப்படின்னா நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லை. பாவம், உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, என் டைமும் நான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று தெளிவாக தெரியுதே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் சாத்தியம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை, நிறைவுள்ள வாழ்க்கை, குறைவே இல்லாத வாழ்க்கை இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி ஒரு விசுவாசிக்கும் அது சாத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். எல்லாருக்கும் ஆயிடுவாங்களா? எல்லாருக்கும்லாம் கிடையாது. இது இப்படி கொஞ்சம் பேர் போட்டுறாங்க. எல்லாரும் ஆக முடியும். எல்லாருடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தது போல எல்லாருடைய தரித்திரத்தை போக்க அவர் சிலுவையில் தரித்திரரானார். ஆமென். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இதை ஆழமா புரிச்சுக்கோங்க, ஆழமா புரிச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒன்றிலும் குறை உள்ளவனாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவனாய் நான் இருக்கும்படிக்கு. ஆமென். ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படிங்கிறது நம்ம பேசலாம். அதுதானே பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் கொஞ்சம் பேசினேன், இந்த வாரம் கொஞ்சம் பேச போறேன். ஆனா முதல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து 3 முறை சொல்லுங்க, முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்றாங்க, அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது பிரதர், வயசாகி போச்சு, நாளாகி போச்சு, முடியுமா, இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தாமதமானாலும் ஜவஹர்னை காலையில் வர்ஷிப் பண்ணும்போது சொன்ன மாதிரி, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை தேவன் உங்களுக்கு திரும்ப அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருக்கலாம், ஒருவேளை சில சான்ஸை நீங்க விட்டுருக்கலாம். இனிமே அவ்வளவுதாங்க,
காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுது காத்து நின்று விட்டது, இனி அவ்வளவுதான். ஆனா தேவன் சொல்றாரு, காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா வாய்க்கால நான் நிரப்புவேன். நம்ம ஊர்ல மழை அந்த அளவுக்கு காணுமே, எங்கேயோ பெயர்றதெல்லாம் இப்ப இங்க வந்து நிரம்புது. ஆமென். பரவாயில்ல, எங்கேயோ இருக்கிறத இங்க திறந்து விடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கிடையாதுங்கிறாங்க. அப்படி கிடையாது, முடியும். எல்லாம் சொல்லுங்க, முடியும். என்ன, எதை நோக்கி பயணம் பண்றோம், என்ன பேசிட்டு இருக்கிறோம்? இங்க இருக்கிற நீங்க வறுமையே இல்லாம வளமையா இருப்பீங்க. ஒருத்தர் கேட்குறா, என்ன வளவாழ்வு உபதேசமா? கன்ஃபார்மா ப்ரோ, 100% சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். வளவாழ்வு செய்தியா? கண்டிப்பா. வருகையின் செய்தி இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்படி இருந்தாலே அவர் வந்துருவாரு. ஆமென். சொல்லுங்க, வளவாழ்வு தான் பேசுகிறோம். உங்க சர்ச்சில் ஒரே செழிப்பை பேசுவாங்களாமே, நீங்க உடனே இல்லையே அப்படின்ற கூடாது. கன்ஃபார்மா தான் பேசுறோம். ஏன் உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாங்க நீங்க வரலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனா அதை கண்டிப்பா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. வெறும் செழிப்பை பேசல, செழிக்க வைக்கிற தேவனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். Our God is a God of abundance. நிறைவின் தேவனை இந்த இடத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இதை கிண்டல் பண்ணிட்டு கடைசியில் காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா நாம இதை மேன்மைப்படுத்தினதுனால இப்ப நமக்கு அது பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் நான் கவுண்டிங் கேட்டேன், 10 சேனல்ல நம்முடைய டிவி ப்ரோக்ராம் தினமும் வர்ற மாதிரி ஆண்டவர் இப்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 10 லோக்கல் சேனல்ல வருது. ஆமென். எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இதை பேசி, இதை மேன்மைப்படுத்தி, இது உண்டாக போய்தான் இதை என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. பாருங்க, கண்டிப்பா இதை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், நம்ம இன்னொரு லெவலுக்கு என்ன பண்ணுவோம், வருவோம். போன வாரமே சொல்லிட்டேன் சில காரியங்கள், யாரை பிடிக்கணும் யாரை விட்டுறணும்லாம் பேசிட்டேன் நான். கேட்டீங்களா? போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கா என்ன பேசணும்ட்டு? சோதாம் ராஜா கொண்டு வந்து கொடுக்குற ஆபிரகாம் என்ன சொன்னான்? நீர் எனக்கு ஒன்னும் தர வேண்டியது இல்ல, மாமனார் தரங்கிறான். யாக்கோபு என்ன சொன்னான்? மாமனார் தர்றத வேண்டான்னு சொல்லலாமா? அப்படியே வாங்கிக்கும். இன்னும் எவ்வளவு நாள் வாங்க போறீங்க மாமனார்கிட்ட? மாமனாரை அண்டி பிழைக்கிற வாழ்க்கையில இருந்து விடுதலை வேண்டாமா உங்களுக்கு? உங்களுக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், இன்னும் மாமனார் எனக்கு தரல. பிள்ளைலாம் பெரிய பிள்ளையா இருக்கும், உங்க அப்பா செஞ்சிருக்கலாம்ல பேசிட்டு இருக்குது. பாருங்க, இந்த தரித்திர புத்தியெல்லாம் நீங்கி நாம நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ஏராளமாக கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகள் நாம மருமக்களை வாங்கும் போது போட்டுட்டு கட்டிட்டு வர்ற அளவுக்கு கடவுள் நமக்கு தருவார். ஆமென். யாரெல்லாம் இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? பையனை பொத்துருக்கேன் பிரதர், பையன் தான் பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் மருமகளுக்கு போட்டுட்டு கல்யாணம் பண்ண போறேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம். ஆமென். பிரதர் இந்த மாதிரி விசுவாசம்லாம் எங்களுக்கு வேண்டாம் பிரதர் அப்படிங்கிறீங்களா? யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? ஈசாக்கு திருமணம் செய்யும் போது ரெபேக்காலுக்கு எல்லாத்தையும் போட்டாங்க. இவங்க போட்டு என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றவங்களுடைய வாழ்க்கை. இங்க ஃபுல்லா டவுரி தான் பெரிய ப்ராப்ளமா இருக்குது பாருங்க. பெரிய பிரச்சனையே அதான். அது நம்ம ஊராது பரவாயில்ல, அந்த நாகர்கோவில் சைடு ரொம்ப அவங்க எல்லாமே அதுதான். நகையை நம்பாத கிறிஸ்தவங்களா இருந்தா கேஷா வாங்கிக்கிறாங்க. நாங்கெல்லாம் நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. ஓ என்னது திடீர்னு புது ஆளா தெரியுது யாரோ ஒருத்தர், எல்லாத்தையுமே நாங்க கேஷா வாங்கிக்கிடுவோம். ஆக மொத்தம் வாங்குறது தான். இப்படிதான் வாழ்ந்துருக்காங்களே தவிர இந்த தேவனை, இந்த சம்பூர்ணத்தின் தேவனை வெளிக்காட்டவே இல்லை. நான் அதெல்லாம் சொல்றேன், இந்த செழிப்பு இந்த காரியம்லாம் சும்மா கிடையாது. கடவுளை சூப்பரா வெளிக்காட்ட முடியும். தேவனை அற்புதமான விதத்தை வெளிக்காட்டுறதுக்கு தான் இந்த செழிப்பை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? கடவுளை காட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், காசை காட்டுறதை பத்தி பேசல. அது மூலம் அவர் யாருங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, அதனாலதான் சொல்றேன், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. அப்ப ஆபிரகாம பணக்காரன் ஆக்குனது யாருன்னு பேசணும்?
தேவன். எல்லாம் சொல்லுங்க தேவன். நீங்க மாமனாட்டை பிடிச்சி வாங்கி அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி ஏதோ அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடாது. உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் இந்த மனிதரை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் இந்த குடும்பத்தை பிளஸ் பண்ணிருக்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லணும். உங்க பரம்பரை, உங்களுடைய வேலையின் அடையாளம், இதெல்லாம் தாண்டின ஒரு வாழ்வு நீங்க வாழும் பொழுது மட்டும்தான் அப்படி சொல்லப்படும். இல்லைன்னா சொல்லப்படாது. பாருங்க, அப்ப புரிஞ்சுக்கோங்க, தேவன் இதைத்தான் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இதுல எப்படி வாழ்றது அப்படிங்கிறத கொஞ்சம் பேசுவோம். எப்படி இந்த அபண்டன்ஸ்ல வாழ்றது, எப்படி இந்த ப்ராஸ்பரிட்டில வாழ்றது. போன வாரம் ஒரு 4 விஷயம் உங்ககிட்ட பேசினேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்ஸ்ல இருக்குது, போய் என்ன பண்ணுங்க, கேளுங்க. செல்வந்தர்களின் ரகசியங்கள் என்ன, ஒரு மனுஷனை செல்வந்தனை ஆக்குறது எது, எப்படி அவர்கள் செழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 விஷயம் போன வாரம் என்ன பண்ணேன், பேசினேன். சில பேர் பார்க்குறத பார்த்தா, பேசுனீங்களா பாஸ்டர், 4 சொன்னீங்க, அப்படியா, அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அந்த நேரம். ஆனால் மாம்சத்தில் இருந்தேனா ஆவியில் இருந்தேனான்னு தெரியல, தேவன் ஒருவரே அறிவார். அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க நினைக்கிறேன் கொஞ்சம் பேர், அப்படி யாரும் இல்லை. ஓகே, எல்லாம் சொல்லுங்க, செல்வந்தர்களின் மனநிலை. ஒருத்தங்க செல்வந்தனா இருக்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, அவனுக்குன்னு சில குணநலங்கள் இருக்குது, அவனுக்குன்னு சில ஹேபிட் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, மனநிலை, குணங்கள், பழக்க வழக்கங்கள். மறுபடியும் சொல்லுங்க. ஆமே. சும்மா ரிச்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ரிச்னஸை பழக்க வைக்கிறார். ரிச்னஸ்ல வாழ தேவனே ட்ரெயின் பண்றார் நம்மளை. அதனாலதான் ஏசாயால நாம் படிக்கிறோம், புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா அப்படின்னு ஏசாயால படிக்கிறோம். அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லாபம் உண்டாக்கும் காரியத்தை கர்த்தர் கற்றுத் தருகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புரோஜனமானதை அவர் போதிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புரோஜனமானதை அவர் போதிக்கிறார். லாபம் உண்டாக்கும் வழிகளை அவர் என்ன பண்ணுகிறார், கற்று தருகிறார். ஆமென். அப்போ செல்வம் உனக்கு உண்டு அப்படின்னு கடவுள் சொல்றது மட்டும் இல்ல, அந்த செல்வத்துல வாழ்றதுக்கு உங்களை ட்ரெயின் பண்றார். எத்தனை பேர் இந்த ட்ரைனிங் எடுத்துக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த பயிற்சியில் எடுத்துக்க விரும்புறீங்க? ஆமென். இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் பேச போறோம். போன வாரம் கொஞ்சம் பேசணும், இன்னைக்கு கொஞ்சம் என்ன பண்ண போறோம், பேச போறோம். சிலர் நினைச்சுக்கிட்டாங்க செல்வம்னா பணம் 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 அப்படிங்கிறது போல நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அதற்கென்று சில குணநலங்களும், அதற்கென்று சில பழக்கங்களும், அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அதை கடவுள் கொண்டு வரார் முதல்ல. ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாலே மீதி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். மறுபடியும் சொல்றேன், கடவுள் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டை ஏற்கனவே உருவாக்கிட்டார். பொருள் நிறைந்த உலகத்தை அவர் ஏற்கனவே சிருஷ்டித்து முடித்து விட்டார். இனிமே போய் அவர் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு செழிப்பு அவர் தரணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் பொருளை உண்டாக்க வேண்டாம். ஏன்னா அது ஏற்கனவே இங்க இருக்குது. பேதுருக்கு தேவையான மீன் ஏற்கனவே எங்க இருக்குது, கடல்ல இருக்குது. கடல்லே இல்லை பாஸ் அப்படிங்கிறீங்களா? அது ஜாமீன், நான் சொல்றது வேற. எல்லாம் சொல்லுங்க, இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. இப்போ என்ன பண்றாருன்னா, அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளா, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா உங்களுக்குள்ளதான் வேலை நடக்க வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல இன்னைக்கு காலையில். எல்லாம் சொல்லுங்க, வேலை எனக்கு வெளியில நடக்க வேண்டாம், எனக்கு உள்ளதான் நடக்கணும். ஆமென். எபேசியர்ல இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். இப்போ சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க, நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் மிகவும் அதிகமாக செய்வார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப முக்கியமானது அதில் தான் இருக்குது பாருங்களேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் அப்படின்னு முடிச்சிட்டோம் ஈஸியாக. ஆனால் அந்த வசனம் அப்படி முடியல பாருங்க. அந்த வசனம் எப்படி வருது பாருங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு.
இப்போ பாருங்களேன், இதுதான் விஷயமே இருக்குது. கவனிங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, வேண்டிக் கொள்றீங்க. எவ்வளவு நினைக்க உரிமை இருக்குது, எவ்வளவும் கேட்க உரிமை இருக்குது. எத்தனை பேர் இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, ஒரு 10 பேராவது நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணாலும் நினைக்கலாமா? எவ்வளோ வேணாலும் கேட்கலாமா? என்னங்க? இல்லைங்க, அப்படிலாம் இஷ்டத்துக்கு கேட்டக்கூடாதுங்க அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி யாருங்க உட்காந்துருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? யாபேஸ் எப்படி கேட்குறான்? பெருசாக கேட்குறான், இல்லையா? பெருசாக கேட்குறான். தேவரீர் என்னை, என் எல்லைகளை, தீங்கு என்னை, உங்களுடைய கரம் என் கூட இருக்கட்டும். பெருசாக தான் கேட்குறான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கடவுள்கிட்ட பெருசாக தான் கேளுங்களேன். அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். என்ன நீ இவ்வளோ பெருசு கேட்டுட்ட, உனக்கு ஒரு பேர் ஆசை அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். சிலருக்கு ஜோம் பண்ணதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஆண்டவரே, ஏதாவது பார்த்து கொடுங்க, சின்னதாக ஏதாவது போட்டு கொடுங்க, இப்படியே கேட்குறாங்க. அவர் சொல்ல, நான் போட்டு கொடுக்கலாம் மாட்டேன். ஏற்கனவே உன்னை நிறைய பேர் போட்டு கொடுத்து தான் அப்படி உட்காந்துருக்கேன். நான் வேற உன்னை போட்டு கொடுக்கணுமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு நிறைய நான் தரேன். அவன் என்ன கேட்குறான்? என் எல்லையை. என்ன கேட்குறான்? என் எல்லையே. இப்போ துக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள், கடவுளே என் துக்கத்தை மாற்றுன்னு கேட்டால் பரவாயில்ல, நியாயமானது. ஆனால் என்ன சொல்கிறான்? என் எல்லையை பெருசாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும்னு கேட்குறான். கடவுளும் பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு தந்தருளினார். கைத்தட்டுங்க பார்க்கலாம் தேவனுக்கு இந்த காலையில். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு தருகிற தேவன். தேவனிடத்துல பெருசா கேட்கலாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. தேவனிடத்துல உங்கள் எதிர்பார்ப்பு சின்னதாக தான் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெருசாக வேணாலும் அது இருக்கலாம். ஆனால் நான் வளர்ந்து வந்த டைமில் இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அவரா பார்த்து தருவார், நீனா பார்த்து எதையாவது கேட்டு வேற ஏதாவது வந்துட போகுது அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பயத்தை உள்ள வச்சு விட்டாங்களா? அப்புறம் என்ன பயத்திலே இருக்கிறது? ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்யும். எப்போவுமே ஜெபம் அதுதான், உமக்கு சித்தமானதை செய்யும், சித்தமான இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எனக்குன்னு ஒரு விருப்பம், எனக்குன்னு ஒரு ஆசை, நானும் ஒன்று கேட்கலாங்கிறது கூடாதுன்ட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கண்ணு திறந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. தேவனே விருப்பத்தை உள்ள வைக்கிறாராம். ஆமென். அதனால கடவுள் என் மன விருப்பத்தின்படி செய்கிற கடவுளுங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆசை வந்தது, விருப்பம் வந்தது. தாராளமா தேவனிடத்துல கேட்க ஆரம்பித்தோம். யார் கிட்டலாமோ என்னெல்லாமோ கேட்குறோம். நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட தானே கேட்குறீங்க, அண்ணன் தானே கேளு. அப்புறம் அந்த வீடு கட்டணுமே, கேளு. அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே காரு அந்த இதெல்லாம் சரி கேளு. சொல்றேன், நிறைய பேர் யாரையோ பார்க்குறாங்க, இப்படிலாம் கேட்கலாமான்ட்டு. நான் சொல்றேன், தேவனிடத்துல வந்திருக்கீங்க, பெரிய ஜெபங்களை செய்யுங்கள். Ask big things. எல்லாம் சொல்லுங்க, ask big things. எல்லாம் சொல்லுங்க, dream big things, pray big things. எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். பெரிய நினைவுகள் உடையவர்களாக, பெரிய வேண்டுதல் உள்ளவர்களாக, பெரிய எண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறது தேவனை சந்தோஷப்படுத்துது. நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அண்ட ஒரு குடிசை அரை வைத்து கஞ்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கூட்டத்தின் நடுவில் இவன் ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. என்ன சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணி நிறைய பெற்றுக்கிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும்? ஐயோ இவன் வேற கல்லாவை காலி பண்ணிட்டே இருக்கானே, அடுத்து இன்னும் எவ்வளோ பேர் வரப்போறாங்க, இவன் ஒரு ஆளுக்கே பண்ணா எப்படி? இந்த பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணும்போது அதுகள் என்னமோ தெரில, அவ்வளோ நாள் கேட்காது, போகும்போது நிறைய கேட்கும். உனக்கு பிறகும் ஒருத்தி இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேட்கும். இவங்க சில நேரம் ஆயத்து மருந்து போட்டாங்க நிறைய, அப்புறம் பின்னாடி உள்ள அக்காவுக்கு போட்டீங்கல்ல அப்படிங்கும். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும். சில நேரம் பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் செய்யணும்லப்பா சீரு, உங்க எல்லாரையும் கட்டி கொடுக்கணும், கரை ஏற்றணும், அதனால எல்லாரும் கேட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. பாருங்க, அவர் அப்படி இல்லை. நீங்க நிறைய கேட்டு நிறைய பெற்றுக்கொண்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. யோவான் 15 நாம் அப்படி வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாதானே
மகிமைப்படுகிறார். என்னங்க, கனி கொடுக்கறதுனால மகிமைப்படுறாரு தானே போட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 15, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எல்லாம் சொல்லுங்க, நீங்க கேட்கறது எதுவோ, நல்லா சொல்லுங்க, நீங்க கேட்கறது எதுவோ. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எங்க இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தா கேட்டுக்கலாம். சொல்றேன், நீங்கள் கேட்டுக்கொண்டதை உங்களுக்கு தரக்கூடிய யோகிதையும் தகுதியும் உடைய ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். என்னங்க, ஜபத்தை பத்தி பேசிட்டு டக்குன்னு இப்படி போடுறாரு. அப்படின்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கடவுள்கிட்ட கேட்டு பதிலெல்லாம் பெறும்போது பிதாவுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட கேட்கும் போது ஒரு சந்தோஷம், அப்புறம் வாங்கி அது கையில கொடுப்பீங்க, அது விளையாடும் பாருங்க, அது வச்சிருக்கும் பாருங்க, அதை பார்த்தா அதை விட பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், தேவனுக்கும் ஒரு தகப்பனின் இருதயம் தான் இருக்குது. அவர் இருதயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் நமக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டு அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாரு. கேட்டா கவலைப்படுற ஒரு ஆண்டவர் இல்ல, கேட்டா பயப்படுற ஒரு ஆண்டவர் இல்ல, கேட்டா சந்தோஷப்படுறவரும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மகிமைப்படுகிற பிதாவுமாக அவர் இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆஸ்க் போல்ட்லி. எல்லாம் சொல்லுங்க, தைரியமா கேளுங்க, தாராளமா கேளுங்க, பெருசா கேளுங்க. ஆமென். பெரிய ஜெபங்களை செய்யுங்க. ஆமென். இதெல்லாம் தப்பே கிடையாது பாருங்க. இது அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க கொஞ்ச நாளா. அதனால நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அப்படியே லேசா ஏதாவது பார்த்து ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க இப்படின்னு லைட்டாவே முடிச்சிட்டாங்க. பெருசா கேளுங்க. சிலர்லாம் நாட்டை கேட்டிருக்கிறாங்க, ஒரு தேசத்தையே கேட்டிருக்காங்க தேவன் கிட்ட. ஆமென். எஸ், நம்ம வீட்டை கேட்கறதுக்கே யோசிக்கிறோம். ஜான் நாக்ஸ் இல்லையா, வீட்டை கேட்கறதுக்கே யோசிக்கிறோம். சிலர் நாட்டையே கேட்டிருக்கிறாங்க. ஆமென். ஸ்காட்லாந்து எனக்கு தாரோம் அப்படி கேட்டிருக்கிறாங்க. கேட்டவங்க எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நம்ம வீட்டை கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் இந்த சீலிங்லாம் மாற்றலாம்னு நினைக்கிறேன், ஷோ பண்ணிக்கோங்க பாஸ்டர். ஏன் இவ்வளோ இது, இதுக்கே இவ்வளோ இதா, ஏன் இடிச்சிட்டு கொஞ்சம் பெருசாக கேட்டதை பற்றி கேளுங்களேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் தகுதி உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். சிலருக்கு என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பாதிப்பு தான் வாழ்க்கையில். என்ன பாதிப்புனா, பாஸ்டர் நம்ம எதிர்பார்க்கணும், கேட்கணும், அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப எனக்கு ஃபீலிங் ஆயிரும். அதனால எனக்கு ஒரு பாலிசி என்னன்னா, எதையுமே நான் எதிர்பார்க்கிறதே இல்லை, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்படி ஆயிட்டாங்க. இது என்னன்னா, காயப்பட்ட மனசு, ஏமாற்றப்பட்ட மனசு எப்படி ஆயிடும்னா, ஒன்னத்தையுமே எதிர்பார்க்காது. எதுக்கு? அவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், இப்படியே போயிட்டாங்க. விடக்கூடாது. விசுவாச வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் தோல்வி மாதிரி தெரியும், நடக்காது மாதிரி தெரியும், தொடர்ந்து போறதுதான் விசுவாச வாழ்க்கையே. ஆமென். நானும் ஆரம்பிச்ச டைம்ல திடீர்னு பார்த்தா ஒரு 10 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஒன்று என் ஒய்ஃபு, இன்னொன்று ஜவஹரம்மா அவ்வளோதான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் 2-3 பேர் இருப்பாங்க, யாருமே இருக்காது. யோசித்து பாருங்களேன், வார்த்தை மட்டும் பெருசு. ஆண்டவரே திருநெல்வேலி பட்டணத்தை தாரும் பெருசாக கேட்டிருக்கோம். பக்கத்தில் பார்த்தா 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க, 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. விட்டுறக்கூடாது பாருங்க. இன்னைக்கு 2, நாளைக்கு 2000, இன்னைக்கு 2000, நாளைக்கு 2 லட்சம், அப்புறம் 2 லட்சம், அப்புறம் 2 கோடி, கோடியாய் பெருகுவோம். ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நெவர் கிவ் அப். நடக்காத மாதிரி இருக்கும்போது தான் பெருசா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன தோல்விகளை சில பேரால தாங்கிக்க முடியறதில்ல பாருங்க. நம்ம ஒண்ணு கேட்டா தெய்வம் ஒண்ணு செய்து இப்படியே குழப்பி வாழ்றாங்க. நீங்க எந்த தெய்வத்தை சொல்றீங்களா எனக்கு தெரியலங்க. ஆனா என்னது தெய்வம்? நீங்க கேட்டதை விட, நினைச்சதை விட உங்களுக்கு அதிகம் செய்கிறவராக, சிறந்ததை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒன்றும் உங்களை ஏமாற்றணும், உங்களை தள்ளணும் அப்படின்லாம் அவருக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது. கேளுங்கள் சொன்னதே அவர் தானே.
நீங்கள் நானுமா கண்டுபிடிச்சோம்? அவர் தான் சொன்னார், ask it shall be given unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்போ இது ஒரு தப்பான இது கிடையாது, ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு காரியம். தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது. ஆமென். பெரிய திட்டங்களை தீட்டுங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. நான் இங்க சின்ன சின்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கூட மனசுல, எண்ணத்துல, கனவுல ரொம்ப பெரிய காரியங்கள் இருந்தது. ஒரு மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணோங்க, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணோம் பேசும்போது. அப்போவுமே பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் வேணால் பாருங்கள், பெரிய மீடியா டீம் எல்லாம் வச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம் அப்படின்ட்டு. அங்கே மொபைலில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அது இன்னும் மொபைல் ரெக்கார்டிங்கில் இருக்குது. நீங்கள் வேணால் கேளுங்க. கேட்டால் இன்றைக்கி பாருங்கள் 10 சேனல்ஸில் நம்ம போயிட்டுருக்குறோம். மீடியாவில் மட்டும் 4-5 பேருக்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். சீக்கிரமா இன்னொரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லா வர்ற மாதிரி ஒரு சேனல் ஒன்று ஓபன் பண்ண போறோம். 24 hours 24 மணி நேரமும் வரப்போகுது. ஆமென், ஆமென், ஹalleluya. உண்டாக்குவோங்க. வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கின தேவன், அவர் வார்த்தையினால் நாமும் எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும். ஹalleluya. என்னைக்குமே திறந்து போறவங்க தான் விஷயத்தை பார்ப்பாங்களே தவிர, நான் கேட்டேங்க, நான் எதிர்பார்த்தேங்க, நான் இது முதல்ல யார்கிட்ட எதிர்பார்த்தீங்க அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீ யாரோ செய்வாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டு ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. எதிர்பார்க்கிற இடம் சரியா இருக்கும் என்றால் ஏமாற்றமே இல்லை. நான் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும். ஆமென், ஹalleluya, praise God. அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது தப்பே இல்ல. பாருங்க, எதிர்பார்த்ததுக்கும் மேலதான் அவர் செய்ய போகிறார். ஆமென். அப்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அந்த எபேசியர் போடுங்க. நினைப்பதற்கும், எல்லாம் சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். அந்த வார்த்தையினுடைய ரிச்னஸ் உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்குது பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா, எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமா. சில நேரத்தில் நான் இவ்வளவு தான் கேட்டேன்னு இருக்கும், கேளாததெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருப்பார். ஹலோ, நீங்கள் உங்கள் பிள்ளை ஒன்று கேட்டிருக்கோம், ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருக்கோம். எத்தனை நேரம் நீங்கள் அது இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ நான் மலேசியா போயிருந்த டைமில் என் பொண்ணுக்கு இந்த அலோ கிட்டின்னு ஒன்று இருக்க, அந்த மாதிரி அது பேர் போட்டாலே ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கடைக்கு போனால் அலோ கிட்டின்னு என்னெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பிறகு பேக்கில் போட்டாச்சு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வர்றது. இப்போ இப்படி தான் பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் இது அதிகம்னே கடவுள் நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு தான் அவர் நினைக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, நான் நினைச்சதை விட பெட்டராக தான் இருப்பேன். கேட்டதை விட எனக்கு அதிகம் கிடைக்கும். நான் ஜெபம் பண்ணதை விட அதிக பலனை நான் பார்க்க போறேன். ஆமென். ஏன்னா என் ஜெபத்தை விட என் ஜெபத்தை கேட்கிறத பெரியவராக இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. நீங்க நினைச்சீங்களே, அந்த நினைப்பை விட அந்த நினைப்பை கேட்கிற பார்க்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் சில பேருக்கு நம்ம நினைச்சா நடக்குமா, நம்ம கேட்டா கொடுப்பாரா, இப்படிலாம் வேற என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. கண்டிப்பா கொடுப்பார். நீங்க கேட்டதை, நீங்க நினைச்சதை, நீங்க வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக தான் கொடுப்பார தவிர கம்மியா கொடுக்க மாட்டார். ஆமென். சாலமோனை குறித்து வேதத்துல சாலமோன் இப்படி சொல்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, இவன் ஞானத்தை கேட்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். எல்லாம் சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யம். வெறும் ஞானம் கேட்கிறப்பா, ஆனா ஞானம் தன்னால வராது, அது டோட்டல் பேக்கேஜ், ஐஸ்வர்யமும் சேர்ந்துதான் வரும். ஏன்னா ஞானம், அதனாலதான் சாலமோன் எழுதும்போது எழுதுறான், ஞானம் வரும்போது என்ன நடக்குது, வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கும். ஆமென். கேளாத ஐஸ்வர்யம், எல்லாம் சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யத்தை அவர் தரார் பாருங்க. ஆமென், ஹalleluya. கேளாததை தரார்.
கேட்கறது மட்டும் இல்ல, கேட்கறது கிடைக்குமாங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்காதத கூட உங்களுக்கு நன்மை என்றால் தேவன் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். காலைல எழுந்து ஏமா சாப்பாடு வேணா, என்ன சாப்பாடு மட்டுமா வைக்கிங்க, சோறு மட்டும் வச்சு அனுப்ப அவனுக்கு, ஏன்னா சோறு மட்டும் தான் கேட்டிருக்கான் அப்படின்னு வச்சு அனுப்புறீங்க. கரெக்டாக கேட்ட மாதிரியே பண்ணி விட்டு அப்படி என்ன பண்ணுவீங்க? சோறு கூட்டு அது இது என்னெல்லாமோ போட்டு எல்லாம் வச்சு பேக்கெல்லாம் நிறைச்சி தான் அனுப்புறீங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னா, அவர் நீங்க கேட்க மறந்தது யோசிக்காதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆமென். கேட்காதெல்லாம் பண்ணுவாருங்க. ஆமென். அதுங்க போட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் உங்களுக்காக தேடி எடுத்து சர்ச் பண்ணி போட்டே இருக்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன். வா, எப்படி கொடுக்குறாரு பாருங்க. உனக்கு நிகரா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். நிகரற்றவர்களாய் நிறுத்துகிறார், மகிமையை பொருந்தவர்களாக உங்களை நிறுத்துகிறார். ஆமென். நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜெபத்தை பத்தி நம்பிக்கையே போயிடுச்சுங்க, அதனால அவங்க பண்றதே இல்லை. ஹலோ, அப்படின்னாலும் ஏதோ நம்ம ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது இப்படியே நினைச்சு இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்க ஜெப வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இதுல வேற இவங்க சொல்றாங்க, ஒன் ஜெபம் கூரையை தாண்டாது. கண்டிப்பா ஐயா, நாங்க நம்புறோம் ஐயா. ஏன்னா போற கூட்டங்களே அதான் பேசுறாங்க. இவங்க ஒன்றும் பெருசாக உற்சாகப்படுத்திலாம் அனுப்புறது கிடையாது. கவலைப்படாதீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படலாம் சொல்கிறது கிடையாது. அது தாண்டாது. எப்படி தாண்டும் இப்படியே பேசி எங்களுக்கு அந்த நம்பியே போயிடுச்சு. அப்புறம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த ஐயா ஜெபம் பண்ண தான் ஏதோ நடக்கும்ன்ட்டு யாரையோ தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஐயா ஜெபம் பண்ணால் நடக்கும், பையா ஜெபம் பண்ணாலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் உங்கள் ஜெபமும் எனக்கு தேவைப்படுதே, அதே மாதிரி ஏன் ஜெபமும் உங்களுக்கு தேவைப்படுது. இப்படி ஒரு பரஸ்பரத்துக்காக தான் கடவுள் வச்சாரே தவிர ஐயாவே எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி உங்க ஜெபத்துக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சில நேரத்தில் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இங்க ஒரு லீவுக்கார் வந்தார், அவர் எனக்கு ஜெபம் பண்ணாரு. எதுக்கு? ஆண்டவரே, ஒரு ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்லாம் இவருக்கு ஏராளமாக பெருகட்டும் அப்படின்னு. அன்னைக்கு 15ஆம் தேதி அப்புறம் அவருக்கு ரூமில் நாங்கள் அனாயிண்டிங் பண்ணோம், இன்னையிலிருந்து செழிப்பெல்லாம் இவருக்கு உண்டாகட்டும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், அப்படியே பரிமாற்றம் பண்ணிக்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் நீங்களும் ஜெபம் பண்ணலாம், நானும் உங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். எல்லாம் சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையையும் உங்களுக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எபேசியருக்கு வருவோம் பாருங்க. அந்த ஒரு லைனை தாண்ட முடிய மாட்டேங்க. நினைப்பதற்கும், எல்லாம் சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் அப்படியே பதிச்சிருங்க அந்த வார்த்தையை. பிசாசு பல அவநம்பிக்கைகளை, பல தோல்விகளை, பல நெகட்டிவ்ஸ் உங்க முன்னாடி கொண்டு வரும்போது நீங்க சொல்லுங்க, நான் நினைச்சதை விட, நான் கேட்டதை விட அதிகமாய் தேவன் என் வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அதிகமான காரியங்களை என் வாழ்க்கையில பார்க்க வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே அவர் எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். கேட்டதுக்கும் அதிகமா தருவாரே தவிர, கேட்டதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு தருவாரே தவிர, ஒரு நாள் அவருக்கு கம்மியா அவர் தரவே இல்லை. அது ஒரு சுவாபமே கிடையாது. அவர்களை நிரப்பி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீ காலையில் தேவனை இவ்விதமாய் பாருங்கள், இவ்விதமாய் தரிசியுங்கள், இவ்விதமாய் அவரை விளங்கி கொண்டு பாருங்கள். ஜெபம் பண்றதுக்கே ஒரு உற்சாகம் இருக்குங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நல்லா அவர்கிட்ட கேட்போங்க. அவர் செய்வாருங்க, அவர் பண்ணுவாருங்க, அவர் உண்டாக்குவாருங்க, அவர் கொண்டு வருவாருங்க, அவர் வழிகளை திறப்பார். அப்படிங்கிறத விஷயம். இப்போ கவனிங்க, இந்த இவ்வளவு அபண்டன்ஸையும், இவ்வளவு ப்ராஸ்பெரிட்டியையும், இவ்வளவு நிறைவையும் உங்க வாழ்க்கையில தேவன் கொண்டு வர்றதுக்கு உங்க கூட இருந்து அவர் கிரியை செய்கிறார். இது அடுத்த நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நான் வேண்டிக் கொண்டதை, நான் நினைச்சதை நான் பெரும்படியா எனக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி கிரியை செய்கிற அந்த வல்லமை அதை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் விட, ஏன்னா இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பேசுனங்கிறது ஒரே லைனில் சொல்லிடுவீங்க. பெருசாக கேளுங்க, எல்லாருக்கும் கொடுப்பார் அப்படி ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் இது எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் கோட்டை விட்டுருந்தாங்க பாருங்க. இதை தான் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? நீங்கள் வேண்டிக் கொண்டது, நினைச்சது, இதுக்கு அதிகமாக உங்களுக்கு தரும்படி உங்களுக்குள்ளே அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்க,
ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டுக்கே என்ன முதலமைச்சர் ஆக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டீங்க. பண்ணலாமா? என்னங்க 2 பேர் 3 பேர் இருக்கீங்களா? என்னங்க கட்சியெல்லாம் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி கேட்குறீங்க? உடனே அதெல்லாம் முடியாது தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா முதல்ல இந்த விருப்பமே இந்த கனவே அவர் கூட நடக்க நடக்க உள்ள வர்றது தான். நீங்கள் தேவனோடு நடக்க நடக்க கரெக்டான சில நியாயமான உங்கள் அழைப்புக்கேற்ற விருப்பத்தை கடவுளே உள்ள வைப்பாருங்க. அவங்க ஆசையும் அது அந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா 4க்கு 1 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. சிலர் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, அது வேற. ஆனால் ஒரு பர்னிங் டிசையர்ஸ் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி காரியத்தை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இப்போ உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு வேலையையும் உங்களுக்கு உள்ள இருந்து அவர் செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்கு உள்ள இருந்து அதற்கான சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். சிலர் ஜெபம் பண்றீங்க, மரித்தோரை நான் எழுப்ப வேண்டும். ஆமென். அப்படி யாராவது இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவாரு? உள்ள வேலை ஸ்டார்ட் பண்ணுவாரு, உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாரு. நீங்க கேட்டுக்கொண்ட உடனே வெளியே தான் நடக்கிறது இல்லை. நீங்க கேட்டுக்கொண்டதிலிருந்து உங்களுக்கு உள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவர். ஆமென். உங்களுக்கு உள்ள ஒரு வேலை நடக்குது, ரொம்ப பெருசா வேலை நடக்குது. ஏன்னா வெளியில எல்லாமே இருக்குது. இப்போ உள்ள அந்த பலப்படுத்துதலும் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலைவரிசையை அவர் செட் பண்ணுவார். உள்ள வேலை நடக்கும். இந்த சிட்டியிலேயே ஒரு பெரிய தொழிலதிபராக நான் வரணும். கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? ஆமென். எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? ஆமென். இந்த பட்டணத்தையே மறுரூபமாக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டா அன்னிலிருந்து என்ன மறுரூபமாக்கிட்டு இருக்கிறாரு? ஆமா, கேட்டதுலேருந்து தம்பி ரொம்ப நீ மாறணும்பா அப்படின்னு நாளுக்கு நாள் என்ன செதுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்குள்ளே ஒரு கிரியை நடக்குது. அதெல்லாம் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா, உனக்குள்ள நடக்கிறதாம்பா பெரிய விஷயங்கிறாரு. இது எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அதனால தான் நான் சொல்லிட்டேன், எல்லா வார்த்தையும் எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அது புரியும். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன், இது அப்படி பைபாஸ் பண்ணி போயிட முடியாதா? பைபாஸ் ரோடு எதுவும் இருக்கா அப்படின்னா, இல்லை தம்பி இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப சில காரியத்தெல்லாம் இது பண்ணுறாரு. அப்புறம் தான் யோசித்தேன், அப்போ கேட்கும்போது கொஞ்சம் கரெக்டாக கேட்போம். ஏன்னா ரொம்ப பெருசாக கேட்கும்போது ரொம்ப பெருசாக வேலையை உள்ள அவர் செய்கிறாரு. என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எதுக்கெல்லாம் நாம் அவர் கூட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோமோ அத்தனையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்களுக்கு விளங்குதுங்களா? ஆமென். அப்போ நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ஒரு வேலையை உங்களுக்குள்ள அவர் செய்வார். உங்களுக்குள்ள செய்வாருங்கிறதுல பல காரியம் இருக்குது. அதுக்கான ஆயத்தம், பலன், ஞானம், கிருபை இதெல்லாம் உங்களுக்குள்ள பெருக பண்றது மட்டும் இல்ல, உங்களையே மறுரூபப்படுத்தி அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு உங்களை மாற்றி விட்டுருவார். ஆமென். இப்ப பாருங்க, அந்த அந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு செய்வாராம். எல்லாம் சொல்லுங்க, வேண்டிக் கொண்டபடியே செய்வாராம். எப்படி செய்வாராம்? நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து ஆழமா எதிர்பாருங்க. நான் நினைக்கிறது வேண்டிக் கொள்வது மட்டும் இல்ல, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த கிரியை நான் வரவேற்கிறேன். கேட்டு பாருங்க, நீங்க கேட்டது நினைச்சதெல்லாம் அடையும்படியாக தேவன் செய்வார். நீங்க கேட்டது ஜெபிச்சது எல்லாத்தையும் பார்க்கும்படியாக தேவன் செய்வார். ஆமென். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து பிள்ளையை தருவேன், பெரிய ஆளாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு ஒரு பெரிய ட்ரீமை, டிசைரை உள்ள போட்டாரு. அவனும் அதுக்காக ஆசையா காத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் எப்படி நிறைவேறினது? இதெல்லாம் பார்க்கணும். எப்படி நிறைவேறினது, எப்படி இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு, இது எப்படி எல்லாம் நிறைவேறுதலுக்குள்ள வந்தது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு 2 பேருடைய லைஃப் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். பட் நேரம் இல்லை. அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம், நிறைய தொடர போகிறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னும் அதை பற்றி என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம்.
இந்த செல்வந்தர்களுக்கு என்று என்ன இருக்குதுன்னு சொன்னேன்? மனநிலை, குணங்கள், பழக்கங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனநிலை, குணங்கள், பழக்கங்கள். ஆமென். பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை பொருள்ல, ஆஸ்தியில இதெல்லாம் உயர்த்துறது நல்ல விஷயம்தான், முக்கியமான காரியம்தான். ஆனா ஒரு மனுஷனை இருதயத்தில் அவனை பெரியாளாக்குறார். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்திலே பெரியவனாக்குகிறார். ஆமென். எனக்கு என்னன்னா, ஆபிரகாமுடைய வெல்த்து, ஆபிரகாமுக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்த செல்வம், இது எல்லாமே பார்த்தா வியப்பா தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் விட பெரிய வியப்பு என்ன தெரியுமா? அவன் இருதயத்தில் அவனை உயர்ந்தவனாக தேவன் வச்சார் பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய வியப்பாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் தேவை? இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் தான் இதெல்லாம் இழுத்து கொண்டு வருது. முதல்ல சொல்லிட்டேன், மெட்டீரியல்லாம் எங்க இருக்கு? வெளியில தான் இருக்குது. உள்ள அதை ஈர்க்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். இப்போ நீங்க பணம் தரோம்னா, நான் பணத்தையே போடுறதா? எத்தனை நாளைக்கு போடுறது? அப்படியே போட்டே இருக்க முடியாது. உங்களுக்குள்ள உங்க குணத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க பழக்க வழக்கத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க இருதயத்துல கொஞ்சம் வேலை செய்வார். அப்படி செய்யறதின் விளைவாக இந்த பொருள் உலகம் உங்களுக்கு வந்து சர்வ் பண்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பண உலகம் உங்களுக்கு வந்து வேலை செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சிலதை போன வாரம் சொல்லிட்டேன், இந்த வாரம் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நிறைவுக்குள் ஆபிரகாம் பயணித்துக் கொண்டிருந்த போது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 13 எடுத்தீங்களா? அங்கே கொஞ்சம் அண்ணன் தம்பிக்கு கொஞ்சம் என்ன வருது, ஒரு சில வாக்குவாதங்கள் உண்டாகுது. அவங்களுக்குள்ள, அவங்க வேலைக்காரங்களுக்குள்ள என்ன பண்ணுது, வாக்குவாதங்கள் உருவாகுது. ஆனால் ரெண்டு பேருமே பெரும் பணக்காரங்களா இருக்கிறாங்க. யாரு? ஆபிரகாமும் பணக்காரனா இருக்கிறான், லோத்தும் பணக்காரனா இருக்கிறான். போன வாரமே நான் சொன்னேன், ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களோடு இருக்கிறவர்களும் என்ன பண்ணப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த தரிசனம், இந்த ஊழியம், இந்த சபை, இந்த போதனையை ஒரு தொடர்புடையவங்களா சிலர் இருக்கிறாங்க. அவங்க நேரில் கூட வரல, ஆனால் அவங்க சொல்றாங்க, இந்த ஊழியத்தில் விதைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாங்கள் பெரிய அறுவடைகளை பார்க்கிறோம். இந்த ஊழியத்தில் புறப்பட்டு வர்ற வார்த்தையை நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிலிருந்து பெரிய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தொடர்புடையவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னோடு தொடர்புடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அப்படின்னா என்னன்னா, உங்க முகவரியை நிறைய பேர் தேடுவாங்க, உங்கள் முக தரிசனத்தை அநேகர் நாடுவார்கள். உங்களை வந்து பார்த்துட்டு போனாலே போதும்னு நிறைய பேர் வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் வேற நன்மைகள் நடக்கும். ஆமென். அது ஆசீர்வாதத்தில் ஒரு முக்கியமான காரியம். ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வருது, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் அந்த டீமுக்குள்ளே வருது. அப்போ ஒரே இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழல், கொஞ்சம் பிரிஞ்சு வாசம் பண்ணுகிறதுக்கான ஒரு சூழல் வருது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது ஆபிரகாம் பேசின வார்த்தை செல்வவானின் குணநலங்களின் மிக உயர்ந்த குணநலங்களாக அது இருக்கிறது. என்ன பாருங்க, 8வது வசனம் பாருங்க, 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம், நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நாம் சகோதரர். ஆமென். இந்த வார்த்தை இங்க இருந்து எடுத்தேன் நான். எங்க கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறாங்களா, இங்க இருந்து எடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, நாம் சகோதரர். ஆமென். நமக்குள்ள என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான். ஆக்சுவலி இந்த சாய்ஸை வந்து மேக் பண்ணக்கூடிய, அதாவது இதை சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது, ஆபிரகாமுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டி தான் யார் நல்லா இருக்கான், லோத்து நல்லா இருக்கான். அவன் வேணா இப்படி சொல்லலாம், நீ இந்த பக்கமா போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு இது இருக்குது. ஆனா கூட அவன் என்ன பண்றான்னா, இல்லப்பா நீ எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் போ.
ஆனா எந்த பக்கம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இடதையோ வலதையோ நம்பி வாழ்ற ஆள் கிடையாது. என் கூட ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நம்பி நான் வாழ்ற ஆளா இருக்கிறேன். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இடம் இல்லை, திசைகள் அல்ல, உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படின்னா அர்த்தம்னா மிகப்பெரிய செல்வந்தனாய் குவிக்கிற அளவுக்கு வச்சிருந்த ஆபிரகாமின் இருதயத்தில் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அது என்னன்னா விட்டு கொடுப்பது. எல்லாம் சொல்லுங்க, விட்டு கொடுத்தல் செல்வந்தர்களின் குணாதிசயமாக இருக்கிறது. ஆமென். நான் உலக பணக்காரனை பத்தி பேசல, நான் தேவன் பணக்காரனாக நான் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் குட் சக்சஸ். உலகத்துல 4 பேரை மிதிச்சாதான் ஆக முடியுமா, அந்த தத்துவத்தை நான் பேசல. இங்கு விட்டு கொடுப்பதினால் ஒருவன் செல்வந்தனான என்று வேதம் சொல்லுகிறது. இது கொஞ்சம் நம்ம லாஜிக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்குதுல்ல, நாமுடைய புரிந்து கொள்வதற்கெல்லாம் கொஞ்சம் மேல இருக்குதுல்ல. ஆனா இவன் என்ன பண்றான், நீ இங்க போனா நான் அங்க போறேன், அங்க போனா இங்க போறேன். காசு பணம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, ஆனா அதை விட உறவு ரொம்ப முக்கியம்ப்பா. அவன் மனசு அப்படி இருக்குது பாருங்க, அவன் என்ன அப்படி இருக்குது பாருங்க. அவன் சண்டை போட தயாரா இல்லை, அவன் போட்டி போட தயாரா இல்லை. பரவாயில்ல, இதை எடுத்துக்கோ, இது வேணா இது எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு போறான். இவன் பாருங்க லோத்து, அவன் புத்தியே வேற. அவன் அப்படி பார்க்கான், எங்கெல்லாம் தண்ணியா இருக்குது, நீர் வளமான இடம் எது அப்படின்னு பார்த்து, ஐயா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் ஏமாந்துட்டாரு, நான் தான் நல்ல இடத்த கண்டுபிடிச்சேனே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். கடைசியில் கொளுத்திட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த இடத்துல? அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் பாருங்க. தேவன் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களின் ஊடாக தேவன் நம்மோடு கூட பயணம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு விளங்கி இருக்கு, ஏதாவது புரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வராரு. இப்போ கவனிங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க அவன் பிரிஞ்சு போயிட்டான். 14வது வசனம் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. இந்த விட்டு கொடுக்கிறவன் ஏமாளி கிடையாது, இந்த விட்டு கொடுக்கிறவன் கோமாளி கிடையாது. இவன் யாருன்னா இவனுக்கு தெரியும், இது கிடையாது என் அஸ்திபாரம், இது கிடையாது என் ஆதாரம், என் தேவன் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவன் பிரிந்த உடனே ஆண்டவர் வந்துட்டார் பாருங்க சீனுக்கு. ஏன்னா அவர் காத்துட்டே இருக்கிறாரு. டேய், நான் ஏற்கனவே உன மேல நிறைய கொட்டினேன், ஆனா இனிமே கொட்ட போறேன். ஏன்னா உனக்கு சில குணங்கள் உருவாகி இருக்கிறது, சில இருதயம் உனக்குள்ள வந்திருக்குது. அது என்னன்னா என்ன மாதிரியே இருக்கிறடா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. That is true richness. That is true richness. இந்த மாதிரி இருதயம் தான் வேற லெவல் ப்ராஸ்பெரிட்டியை கவரும், வேற லெவல் ஐஸ்வர்யத்தை அது ஈர்க்கும் இருதயங்களா இருக்கும். சும்மா பாருங்களேன், இந்த கஞ்சத்தனம், இந்த பொறாமை, இந்த எரிச்சல், ஏதாவது ஆயிடுச்சுன்னா போதும், என்ன வந்துடுச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருதயம் இல்லை. அது வறுமையின் அடையாளங்களா இருக்கிறது. டேக் இட், எடுத்துக்கோ, இதுவா பரவாயில்ல, ஏன்னா எனக்கு வரும், எனக்கு எங்க அப்பா செய்வார். ஆமென். எங்க அப்பா எனக்கு கொடுப்பார். அதுதான் செல்வந்தனின் மனநிலை, ஆபிரகாமின் மனநிலை. அப்ப நீங்க எவ்வளவு பெருசா கேட்டாலும் தேவன் உங்களுக்குள்ள வந்து இப்படி ஒரு மனநிலையை அவர் உருவாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, பணநிலைக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் இருக்காம்ல. ஆமென். ரெண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு, ரெண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்படி மாங்குன்னு போடுறதுனாலே பெரிய ஆள் ஆகுறது இல்லை. உங்க மனநிலை கரெக்ட் ஆகும்போது உங்க பணநிலையை தேவன் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிப்பார். ஆமென். இப்போ அவன் பிரிஞ்ச உடனே கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசுறாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலும் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும், அங்க வலதுபுறம் போனா இடதுபுறம் போறேன், இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன், இதுதான். ஆனா இங்க கடவுள் சொல்றாரு, உனக்கு வலது இடதுலாம் இல்லப்பா, கிழக்க மேற்க தெற்க வடக்க திரும்புற திசையெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போற. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஆமென். இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேங்க.
கடவுள் பாருங்க அந்த மனுஷனை பார்க்குறாரு, வாவ் நிறைச்சிட்டார், ஊத்துன்னு ஊத்திட்டாருங்க. ஏற்கனவே அவன் பெரிய ஆள் தான், ஆனால் இப்போ வலது இடது இல்லை, தெற்கு வடக்கு மேற்கு, காலை வச்சாலே உனக்குன்ட்டாரு, கண்ணை வச்சாலே உனக்குன்ட்டாரு. இதெல்லாம் சும்மா இல்லை பாருங்க. இட் இஸ் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி லார்ட். கடவுள் இப்படிப்பட்ட இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்குவார்னா அவன் அந்த மாதிரி தான் கடவுள் ஆசீர்வதிப்பார். தொட்டாலாம் தொடங்கும். சும்மா இல்லைங்க, இந்த மனுஷனால உண்டாகிற ஒரு காரியம் அல்ல, இந்த தேவனால உண்டாகிற ஒரு காரியம். நீ கண்ணை ஏறெடுத்துப்பார், வடக்கு வடக்க தெற்க ரெண்டு திசை, இங்க போனா இங்க போறேன். நானும் இப்ப கடவுள் சொல்றாரு அப்படி கிடையாது. தெற்க வடக்க எல்லா திசையும் கண் பார்க்கிற, உன் கால் வைக்கிற எல்லாத்தையும் உனக்கு சொந்தமா தரன்ட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இப்போ இது ஒரு அற்புதமான காரியம் தான். ஆனா இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். அது என்னன்னா, இப்போ ஆபிரகாம் பேச்ச கேட்காம யார் போயிட்டா? போயிட்டானா? போன உடனே என்ன நடந்தது? வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னெல்லாம் வேணுமோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கரெக்டா? இப்போ அவனை பிடிச்சிட்டு போன லோத்துவை காப்பாத்துறதுக்காக யார் வரா? ஆபிரகாம் தான் வரான். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? வாங்கினார்ல பழி, வாங்கினார்ல ஆண்டவன் இருக்கான் குமார், அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சும்மாவா சொல்லியிருக்கு? பிடிச்சார்ல, தேவைதான் அவனுக்கு. இது ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருப்போம் பாருங்க. எப்பண்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லலான்ட்டு. ஆனால் இங்கே வாய்ப்பு தேடல, தாங்கிட்ட இருந்த வேலைக்காரங்களை கூட்டிட்டு போய் அவனை காப்பாற்றுறான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, காப்பாற்றுற வேலையை செய்கிறான். ஆமென். என் சகோதரன், எங்களுக்குள்ள 1000 இருக்கலாம்டா, என் சகோதரனை தொடுறதுக்கு நீ யாருடான்னு போனாம் பாருங்க ஆளை கூட்டிட்டு. ஆமென். மீட்டு கொண்டு வந்தான். கடவுள் பார்க்குறாரு, ஐயோ ஆபிரகாமே உன் உள்ளத்தை பார்த்தா, அதனாலதான் அவனை ஃப்ரெண்டா சேர்த்துக்கிட்டார். ஹல்லேலூயா. இஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் ஆபிரகாம். அவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தில் தோல்ல கை போடுங்க பார்க்கலாம். இருக்காங்களா? சும்மா போடுங்க. ஃப்ரெண்ட், நண்பன்டா. யாரு கூட? சில பேருக்கு சில ஆள் பெரிய ஆட்கள் ஃப்ரெண்டு தான்பாங்க. அந்த ஆள்கிட்ட போய் நான் தெரியாத எனக்கு அப்படின்றாங்க. இதுகள் பூரா 4 பொழுதும் கதை ஓடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு தான், 1 விட்ட 2 விட்ட பெரியப்பா இப்படியே ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனா இங்க கடவுளுக்கே ஒருவன் நண்பனாய் மாறுகிற கதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்றாரு, நண்பன்டா, சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனாக எண்ணப்பட்டான். இப்படிலாம் போகும்போது கூட அவன் இருதயம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, மனநிலை வளர்ந்தால் செல்வ நிலை வளரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சொந்தமா இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்புகிற நாம் இந்த மாதிரி மனநிலைக்குள்ளாக வர வர அதை நாம் திறக்க ஆரம்பிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஜஸ்ட் ஃபர்கிவ் them. கொஞ்சம் மன்னிங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. உலக மனுஷனே சொல்லுதான், விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேன்னு உலக மனுஷனே படிச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஆபிரகாம் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கிறான். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்னைக்கு காலை வேளையில. ஹல்லேலூயா. நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆமென், கண்டிப்பா. ஆனால் இந்த செல்வ வாழ்வின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ, என்ன கேட்டீங்களோ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்குள், ஆபிரகாம் சரீரத்தில், ஆபிரகாமின் இருதயத்தில், ஆபிரகாமின் உணர்வுகளில், ஆபிரகாமின் எண்ணங்களில் தேவன் கிரியை செய்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்புறம் தான் அது எல்லாமே நடக்குது. வாக்கு அங்க இருக்கிறதுனாலே எல்லாம் நடந்துடல. தேவன் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார். தேவன் அவனுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அவன் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அவன் மனசை மாத்துறார். அவனுடைய பொறுமை, அவனுடைய விசுவாசம், குணங்களாலே அவனை அலங்கரிக்கிறார். அவன் இருதயம் மேம்பாடான இருதயமாய் மாறுகிறது.
முதல்ல அவன் இருதயம் அப்படி இல்லைங்க. சொந்த மனைவியை கூட விட்டு கொடுக்கிற ஆளா இருந்தான். இப்ப சகோதரனை கூட விட்டு கொடுக்காத அளவிற்கு அவன் இருதயத்தில் செல்வந்தனாக மாறிவிட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? நீ காலையில விளங்குதா? விளங்குனாதான் எல்லாம் விளங்கும். ஒரு டைம்ல ஒய்ஃப் என்ன பண்ணிட்டான், இல்லைங்க அது நம்ம சிஸ்டர்கிட்ட அப்படின்ட்டான். எதுக்கு? இவனை போட்டுறக்கூடாதுன்ட்டு ஒய்ஃபையே விட்டு கொடுத்துட்டான். இந்த ஆபிரகாம் எப்படி இருதயத்தில் வளர்ந்துருக்கிறான் பாருங்க. இப்போ அவன் சகோதரனை தொட வரான். அவன்கிட்ட ஒன்றும் போர் வீரர்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் வேலைக்காரங்களை தட்டிட்டு போயிட்டான். பார்க்கறேன்டா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மனநிலையில், இருதயங்களில் உயர்ந்தவங்களா இருக்க தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டுக்கு வாங்க. அந்த மாதிரி ஒரு இருதயத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க. என் பேச்ச கேட்காம போனோம்ல, இந்த லோத்துக்கு தேவைதான் இது அப்படி சொல்ல. அந்த நேரத்தில் போய் தூக்குறான். உங்க ஆலோசனையை சிலர் தட்டி இருக்கலாம், அதன் பலனாக அவங்க விழுந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் கூட சொல் பேச்சு கேட்கலன்னா இதான் வீட்டுக்கு அடங்காதது ஊருக்குத்தான் அடங்கும். இப்படி எல்லாம் எதையோ சொல்றதுக்கான ஒரு நேரம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை மீறின ஆதாம் கிட்ட தேவன் வந்து பேசும்போது ஏதோ சும்மா அவனை மிரட்டிட்டு போயிடல. அவனை பார்த்து சொன்னார், ரைட், ஆனா ஒண்ணு நடக்கும். அவர் வருவார், அவன் தலையை நசுக்குவார். தோட்டத்தை விட்டு வெளியே மனிதனை அனுப்பும் போது தேவன் சொன்னார், உன் பின்னாடி வந்து நான் உன்னை தூக்க போறேன். அவர் வருவார், அவர் வந்து உன்னை தூக்குவார். பாருங்க, அதான் தேவனுடைய இருதயம், அதான் தேவனுடைய உள்ளம். சும்மா அப்படியே குத்தி 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 காட்டுறது கிடையாது. சமயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. ஓகே, பரவாயில்ல, இந்த பக்கமா இந்த பக்கம், எந்த பக்கம் போனாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பக்கங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, திசைகள் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, என்னை தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவன் நல்ல மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது லோத்துக்கு. நீர்வளமான இடத்தை பார்த்து பிடிச்சுக்கிறான், எடுத்துக்கோ. ஆனா நான் வெளியில இருக்கிற வளங்களை பார்த்து பயணிப்பதில்லை. நான் எங்கே போகிறேனோ அங்கு வளமாக்குகிற தேவன் வருகிறார். அவர் வருகிறதினால் வனாந்தரத்தில் வழிகளும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். உங்க கண் எது மேல இருக்கு? உங்க ட்ரஸ்ட் எது மேல இருக்குன்னு பாருங்க. இதுதான் உண்மையான ப்ராஸ்பரிட்டிக்கான ரகசியங்கள். வேறெல்லாம் வேற வேற வழியில வருது. இருதயம் மாற மாற செழிப்பு கொட்டுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, வேற லெவல்ல கொட்டும், வேற லெவல்ல கொட்டும். வைக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கடவுள் வெயிட் பண்றாரு. லோத்து போன உடனே அவர் வந்துட்டாரு. இப்பா இனிமே வந்து உனக்கு வேற லெவல்ல உன்னை நான் பிளஸ் பண்ண விரும்புறேன். கிழக்க மேற்க தெற்க வடக்க திரும்பும் திசைகளில் எல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை பெரிய ஆளாக்க போறேன். உன் சந்ததி ஆசீர்வதிக்க போறேன். கடவுள் அவங்க கூட பேசுறாரு. அந்த மாதிரி பேச்ச கேட்காம போனா கூட அவனை காப்பாத்துற சகோதரத்துவ இருதயம் அவனுக்குள்ள இருந்தது பாருங்க. சோ நீ ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலுமே உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கிரியை அவர் செய்ய அவர் விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு காலையில அதுக்காக உங்களை தேவன்கிட்ட விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நான் நினைச்சது நான் கேட்டதுக்கெல்லாம் அதிகமாக தான் நீங்க பண்ணுவீங்க. ஆனா எனக்குள் ஒரு கிரியை நீர் செய்ய விரும்புகிறபடியால் அதற்கு நான் என்னை திறந்து கொடுக்கிறேன் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயங்களில் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அங்க இருக்கிற அந்த பகைமை உணர்வு, மன்னியாமை, விட்டு கொடுக்காமை, சில குப்பைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி வெளியே போடுவார். பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இந்த கால வேளையில உங்கள் இருதயங்களை தூய்மையாக்குவார். உங்கள் இருதயத்தை சுத்த இருதயமாக அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையே வேற லெவல்ல போக ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணா கூட மாற முடியாது. அவர் மாற்றுவார். அவர் வார்த்தையால், அவர் ஆவியினால், அவருடைய தொடுதலால் இந்த காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory, glory, glory. தன் மனைவியை கூட சுயநலம் கருதி, பயம் கருதி காக்க மறந்த இந்த ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக அவன் துணிந்து போகிற அளவிற்கு
ஏன் தான் பேச்ச கேட்காம தன்னை விட்டு பிரிந்து போன ஒருவனுக்காக கூட துடிக்கக்கூடிய ஒரு இருதயமாய் அவன் இருதயத்தை கடவுள் மாத்தினார் பாருங்க. வாவ், இதெல்லாம் தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். நீ காலையில கேளுங்க, அப்பா என் இருதயத்துல கிரியை செய்யுங்கன்னு கேளுங்க. டாடி என் ஹார்ட்ல நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க இதை ஆசையா கேளுங்க அவர்கிட்ட. என் இருதயத்துல நீங்க வேலை செய்யுங்க, என்னுடைய குணாதிசயத்துல நீங்க வேலை செய்யுங்க, என்னுடைய பழக்க வழக்கங்களை நீங்க வேலை செய்யுங்க, என் மனநிலையில நீங்க வேலை செய்யுங்க கர்த்தாவே. ஆசையா கேளுங்க நீ காலையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Father. இதெல்லாம் எங்க மாம்சத்துல இல்லாத ஒரு விஷயம் ஆண்டவரே, ஆனா நீங்க அதை எங்களுக்குள்ள சிருஷ்டிக்க முடியும், நீர் அதை எங்களுக்குள் கொண்டு வர முடியும். இந்த கால வேளையில அப்பா நீர் அதை எங்களுக்கு தரும்படிக்கா எங்களை விட்டு கொடுக்கிறோம், அதை வரவேற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலை வேளையில இந்த ஆராதனையை எங்கெல்லாமோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, டிவில யூடியூப்ஸ்ல பல இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்னைக்கு அந்த பகைமை உணர்வை எடுத்து போடும், அந்த கசப்பின் உணர்வை எடுத்து போடும். ஆமென், ஆமென், ஆமென். இருதயங்கள் மேம்படும்படியாய் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. யாரோ எப்பமோ சொன்ன வார்த்தைகள் அதை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் லீவ் இட். என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்வார் என்று சொல்லுங்கள். என் தேவன் எனக்கு நியாயமானதை செய்வார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. குப்பைகள் நீங்கி போகட்டும் ராஜா. ஏனென்றால் கோபுரங்களில் வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். ஆகையால் எங்கள் வாழ்வு மேம்படட்டும், எங்கள் எண்ணங்கள் மேம்படட்டும், எங்கள் இருதயங்கள் மேம்படட்டும் என்று இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. Thank you so much Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஒவ்வொரு இருதயங்களிலும் நீ தொடர்ந்து கிரியை செய்யும் ராஜா, பேசும் ராஜா, உணர்த்தும் ராஜா, நடத்தும் என்று கேட்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க காலையில? நல்லா கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Father. சும்மா ஏதோ காசு காசுன்னு இல்லை, இருதயம். எல்லாம் சொல்லுங்க, இருதயம். ஒரு செல்வந்த இருதயத்தை உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கிறார், ஒரு செல்வந்த மனநிலையை உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கிறார். இதெல்லாம் வெளியில இருக்குதுங்க. மெட்டீரியல் வேர்ல்டை ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாரு. இப்ப கிரியேட் பண்ண வேண்டியது உங்க உள் உலகம் தான். அந்த உள் உலகத்தை தேவன் கிரியேட் பண்ணும்பொழுது இதெல்லாம் உங்க வலையில வந்து விழும், உங்க போட்ட நிரப்பும், உங்க கைகளில் உண்டாகும், உங்கள் மடியில் விழுகிறது நீங்கள் காண்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு என்று நாம் கொடுக்க இருக்கிறோம். நம் கைகளில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கையில் எடுத்துக்கொள்வோம். Yes Lord. இதுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கொடுப்பதுக்கும் இருதயத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், giving is not matter of money, it's a matter of mind, it's a matter of heart. கொடுத்தல் என்பது உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிற ஒரு காரியம். நீங்கள் எவ்விதமாய் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்க இருதயம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது தரித்திரத்தின் இருதயமா அல்லது செல்வ இருதயமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இருதயம் மாறாமல் வாழ்வு மாறுவது இல்லை. மற்றதெல்லாம் ஒரு டெம்பரரியா தான் மாறும். ஆனா இருதயம் மாறுச்சுன்னா நிரந்தரமா வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால கொடுத்தல் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியம். கடவுள் நம்முடைய புடுங்கி சாப்பிடுற கடவுள் கிடையாது. ஏதோ பல தேவைகள் இருக்கிறது, நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. ஏன் நம்ம கொடுக்குறோம்னா நம்ம ஹார்ட்டை வந்து நம்ம அது மூலமா ரிவீல் பண்றோம், வெளிப்படுத்தி காட்டுறோம். எப்படி வெளிப்படுத்துறோம்? தேவனே இதை எனக்கு கொடுத்தது நீங்க. அதனாலதான் உபாகமத்தில் படிக்கிறோம், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தவர் நீர் அப்படின்னு நீ என்ன பண்ணு, நினைப்பாயாக அப்படின்னு சொல்றார். ஆனா சில இருதயத்துல என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை உண்டாக்கிற்று என்று உன் இருதயத்தில் சொல்லாதபடிக்கு அப்படிங்கிறார். உங்க ஹார்ட் என்ன பேசுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க இருதயத்துல வேற எதையோ மேன்மை பாராட்டி கொண்டு இருக்குதா இல்ல கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதாங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்பா இதை நான் பண்ணல, இதை பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை, ஆனா என் கூட நீங்க இருந்ததுனால, என்ன நீங்க ஆசீர்வதிச்சதுனால இப்போது உண்டாயிருக்கிற இதற்கெல்லாம் நான் சொந்தக்காரனாக மாறினேன். ஆமென். அதை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது
பணம் உங்களை ஆளாது, நீங்கள் பணத்தை ஆளுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கொடுக்கிற காரியத்தில் கூட உங்க இருதயத்தை நீங்கள் மேம்படுத்தலாம், சிறந்த இருதயம் உள்ளவர்களாய் மாறலாம். உங்க பிரியம் எது மேல இருக்கோ அங்குதான் உங்க இருதயம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடலாம். கடவுளுடைய பிரியம் எங்க இருந்தது தெரியுமா? உங்க மேல. அதனாலதான் சிறந்ததை அவர் கொடுத்தார். ஹார்ட் எங்க இருக்குங்கிறத கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப பிளெஸிங்ஸ் பிரதர்ன்ட்டு. நான் இப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. ஆமென். அவங்க சும்மா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கடவுள் வாயில பேசுறது இல்லை, கடவுள் செஞ்சு காட்டினார். ஆமென். எது சிறந்ததுன்னு அடிச்சு காட்டு, அது மாதிரி தான். ஆமென். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்குவோம், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்தவர் நீரே. ஆகையால் என் ஐஸ்வர்யத்தை கொண்டு என் தேவனை உம்மை கனம் பண்ணுகிறேன். உம்மை கனம் பண்ணுகிறபடியால் என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது. நான் கையிடும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே தேவன் அருளுகிற நிறைவை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் தேவனை கனம் பண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க அக்கௌண்ட்லாம் நிரம்பி இருக்கும். ஆமென். வேற லெவல்ல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்க தலை மேல அது பலிக்கும், உங்க தலைமுறை மேல அது பலிக்கும். ஆமென். சந்ததி சந்ததியா நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.